மக்கள் குரல் கூட்டணிக்கும் பொதுஜன பெரமுனவிற்கும் இடையில் கொழும்பில் விசேட அரசியல் சந்திப்பு. 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய மக்கள் குரல் அமைப்பின் தலைவர்களுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 2026 முற்பகல் பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் உள்ள பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம், CP ரத்நாயக்க மற்றும் சஞ்சீவ எதிரிமான ஆகியோர் கலந்து கொண்டனர். அதேவேளை மக்கள் குரல் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பேராசிரியர் GL பீரிஸ், பிவிதுரு கெல உரிமையவின் தலைவர் உதய கம்பம்பில, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் மகிந்த அமரவீர, பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் ஐக்கிய மக்கள் கட்சியின் தலைவர் டிலான் அலஸ் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர். பேராசிரியர் GL பீரிஸின் நேரடி தலையீட்டின் பேரில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய கலந்துரையாடலின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் எதிர்கால அரசியல் முன்னெடுப்புகள் குறித்து இரு தரப்பினரும் நீண்ட நேரம் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர். குறித்த கட்சிகள் உள்ளிட்ட ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பங்கேற்புடன் கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி நுகேகொட நகரில் மகாஜன கண்ட பெரும் மக்கள் குரல் என்னும் பெயரில் பாரிய மக்கள் பேரணி ஒன்று நடாத்தப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.